அவரோட அந்த ஒர்க்கு, அவரோட அந்த விஷயத்துக்கு மாத்திரமே வந்து ரொம்ப மரியாதை வைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த பேராகிராஃபில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நாடகத்தினுடைய பேர், ஆத்தர் நேமு, இவரோட பாத்திர, ஸோ கவுன் பாத்திர முடிஞ்சிருச்சுங்களா. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அவரை பற்றின விஷயங்கள் தான் இருக்கும் ஃபுல்லாக. அவர் வந்து தர்மத்தை மாத்திரமே நோக்கியிருப்பார், கடமைகளை கரெக்டாக செய்வார், யாரையும் பயப்பட மாட்டார், அவருக்கு ஆயுதங்கள் பிடிக்காது, சாஸ்திரங்கள் மாத்திரம் தான் பிடிக்கும். அந்த மாதிரி அவரை பற்றி மட்டுமே இதில் பேசியிருப்பாங்க. ஸோ டிப்பனினாலே அந்த பர்டிகுலர் கேரக்டர் பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டோரி பேசுவாங்க. அவரை பற்றி எப்பயுமே நீங்கள் டிப்னி எழுதும்போது அந்த கேரக்டர் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 லைன்ஸ் எழுதிருங்க. அதுக்கப்புறமா அந்த கேரக்டரோட ரோல் இந்த நாடகத்தில் என்ன அப்படின்றத தான் அப்புறமா எழுதுவீங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ध्रुवस्वामिनी चंद्रगुप्त को चाहती है, समुद्रगुप्त दोनों का विवाह निश्चय करके मर जाते हैं, मगर रामगुप्त राजा बनता है और ध्रुवस्वामिनी से शादी भी कर लेता है. ஸோ 3 லைன்ஸ்லாம் வந்து ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ध्रुवस्वामिनी चंद्रगुप्त को चाहती है, இவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க. समुद्रगुप्त दोनों का विवाह निश्चय करके, நிச்சயம் பண்ணிவிட்டு இறந்து போயிடுறாரு. मगर रामगुप्त राजा बनता है, ஆனால் ராஜா யார் ஆகிறது? रामगुप्त. और ध्रुवस्वामिनी का विवाह, ஸோ அவரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். யார்? रामगुप्त வந்து ध्रुवस्वामिनी கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. कायर रामगुप्त अपनी जान बचाने के लिए अपनी पत्नी को शकराज के यहाँ बेचता है. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோரி அப்படியே அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ராம்குப்த் வந்து ஷக்ராஜும் வந்து சண்டையிடுவாங்கள்ல, அதில் அந்த ஒப்பந்தத்தில் என்ன ஆகிடும், ध्रुवस्वामिनी வந்து அங்கே அனுப்புறதை ஒத்துக்கொள்வார்ல, அதை சொல்கிறாங்க. காயர் ராம்குப்த், காயர்னா கோழையான இந்த ராம்குப்த் வந்து अपनी जान बचाने के लिए, தன்னோட உயிரை காக்கிறதுக்காக अपनी पत्नी को शकराज के यहाँ बेचता है. ஸோ தன்னோட மனைவி வந்து ஷக்ராஜ் கிட்ட அனுப்பிச்சிடுறாரு. चंद्रगुप्त शकराज को मारकर देश और ध्रुवस्वामिनी का मान बचाता है. चंद्रगुप्त என்ன பண்ணுறாரு, ஷக்ராஜ் அடித்து போட்டுட்டு அவரை தோற்கடிச்சிட்டு தன்னுடைய அந்த நாட்டையும் ध्रुवस्वामिनिயும் வந்து காப்பாற்றி கொண்டு வராரு. மான் பச்சாத்தா ஹே அப்படின்னா அவங்களோட மானத்தை காப்பாற்றுறாரு. புரோஹித் இஸ் சந்தர்ப் மே, இந்த சந்தர்ப்பத்தில் புரோஹித் என்ன சொல்கிறார் அப்படின்னா, कहता है कि जो पत्नी का मान बचाता है वही उसका पति है. ஸோ யார் வந்து ஒரு பெண்ணனுடைய மானத்தை காப்பாற்றுறாங்களோ அவன் தான் அவனுடைய கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்குப்த் ने ध्रुवस्वामिनी का मान नहीं बचाया, ராம்குப்த் வந்து ध्रुवस्वामिनिயோட மானத்தை காப்பாற்றலை. इसलिए ராம்குப்த் ध्रुवस्वामिनी का पति नहीं, அதனால் ராம்குப்த் வந்து